இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இந்த டிஸ்ட் ஃபோல்டரில் bundle.js இருக்குது. இதோடைய சைஸ் பார்த்திங்கன்னா இப்போ 5.46 KBன்னு இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம இந்த சைஸை குறைக்கலாம். எப்படின்னு நான் சொல்கிறேன். எடிட்டருக்கு போய்ட்டு இந்த டிஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே bundle.js ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் சில CSSகள் இருக்குது. எப்படின்னா நம்மளுடைய இந்த HTMLக்குள்ளே இந்த ஹெட் டேக்குள்ளே ஸ்டைலுன்ற டேக்குள்ளே க்ரீன் ஐஃபன் பட்டன்ற கிளாஸ் வந்திருக்கு. இதுக்கு காரணம் bundle.jsக்குள்ளே சில CSSகள் உள்ளே அது வச்சுருக்கு. அதை தான் அது ஹெட் டேக்குள்ளே போடுது. இதை எப்படி நம்ம பார்க்கலான்னா க்ரீன் ஐஃபன் பட்டன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த மினிஃபை பண்ண கோடில் உங்களுக்கு அந்த க்ரீன் ஐஃபன் பட்டன்ற கிளாஸும் அதுக்குள்ளே இருக்கிற CSS ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்திருக்கு. இப்போ இதுவுமே நம்மளுடைய இந்த ஃபைல் சைஸுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இப்போ இந்த CSS எல்லாத்தையும் நம்ம தனியாக ஒரு CSS ஃபைலுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். bundle.js ஃபைலோட சைஸ் இன்னுமே கம்மியாகும். அதை பண்ணுறதுக்கு நம்மளுடைய வெப்பேக்குடைய கான்ஃபிகரேஷன் ஃபைலை ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு ப்ளகினை பயன்படுத்த போகிறோம். அந்த ப்ளகின் நம்மளுடைய JS ஃபைலுக்குள்ளேருந்து அந்த CSSஐ பிரித்து எடுக்கும் தனி ஒரு ஃபைலில். இதுக்கு நீங்கள் ஒரு ப்ளகினை இன்ஸ்டால் பண்ணோம் உங்களுடைய டெர்மினலில். அதுக்கான கமெண்ட் என்னென்னா npm install mini -css -extract -plugin. இதுதான் அந்த ப்ளகினுடைய பேக்கேஜ் பெயர். அதுக்கப்புறம் -save -dev அப்படின்னு கொடுத்தோம்னா இது ஒரு டெவலப்மெண்ட் டிபெண்டன்சியாக நம்மளுடைய ப்ராஜெக்ட்குள்ளே பொருத்தப்படும். இப்போ இந்த ப்ளகின் பொருத்தப்பட்டுடுச்சு. இதை இந்த கான்ஃபிகரேஷனுக்குள்ளே பயன்படுத்தலாம். இங்கே ஒரு கான்ஸ்டண்ட்டை உருவாக்குறேன். அந்த கான்ஸ்டண்ட்டோடைய பெயர் mini CSS extract plugin. இதுக்கு வேல்யூவாக நான் கொடுக்க போகிறது நம்மளுடைய அந்த மாடியூல் ரெக்வயர் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்மளுடைய அந்த மினி CSS extract plugin-ஐ நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துடணும். இதில் டைப் பண்ணால் ஆட்டோ கம்ப்ளீட்லேயே வந்துடும். இந்த மாதிரி கொடுத்துருங்க. இப்போ இந்த மினி எக்ஸ்ட்ராக்ட் plugin அப்படின்ற இந்த மாடியூலை நம்ம இந்த ப்ளகின்ஸ்குள்ளே பயன்படுத்த முடியும். இப்போ இந்த கான்ஸ்டன்ட் அப்படி நான் காப்பி பண்ணிக்கிட்டு இங்கே டெசர் ப்ளகினுக்கு அப்புறம் நியூ, அதாவது கமாக்கு அடுத்து நியூ மினி எக்ஸ்ட்ராக்ட் plugin அப்படின்ற இந்த கான்ஸ்டண்ட்டை கொடுத்தேன்னா இப்போ இந்த ப்ளகின் வேலை செய்யும். இதில் பேரந்தசிஸ் கொடுக்கணும். பேரந்தசிஸில் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். நம்ம உதாரணத்துக்கு இங்கே ஃபைல் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபைல் நேம்ன்ற ஆப்ஷன் வந்து நம்ம CSS ஃபைல் ஜென்ரேட் பண்ணும்போது அதோடைய பெயர் என்னவாக இருக்குன்றதை கொடுக்கலாம். நான் style.css அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த பேரில் தான் ஃபைல் வரும் இந்த டிஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே. இப்போ இந்த கான்ஃபிகரேஷனில் இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் பண்ண விஷயத்த இன்னும் திரும்ப ஒரு வாட்டி சொன்னால் அது இன்னும் தெளிவாகவே புரியும். அதாவது நம்ம SCSS ஃபைலை வந்து நம்ம லோட் பண்ணலான்னு இருந்தோம். சோர்ஸ் டைரக்டரியில் நம்மளுக்கு காம்போனன்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே example button.scssன்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதை லோட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம SASS லோடர் பயன்படுத்தணும். அது CSS லோடர் மூலமாக கொண்டு வரப்படும். அப்புறம் ஸ்டைல் லோடருக்குள்ளே கொண்டு வரப்படுது. அப்புறம் தான் இந்த ஸ்டைல் டேக்குள்ளே இந்த க்ரீன் பட்டன்ன்ற கிளாஸ் கொண்டு வருது. இப்போ நம்மளுடைய CSSஐ தனியாக பிரித்து எடுக்கணும்னா இந்த ஸ்டைல் லோடர் இங்கே இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அங்கே மினி CSS எக்ஸ்ட்ராக்ட் ப்ளகின்ன்ற இந்த கான்ஸ்டன்ட்டுக்குள்ளே டாட் வச்சிங்கன்னா லோடர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். இந்த லோடர் ப்ராப்பர்ட்டி தான் நம்மளுடைய அந்த CSS எல்லாத்தையும் ஒரு தனி ஃபைலாக கொண்டு வர்றதுக்கு பயன்படும். இப்போது மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி நீங்கள் ஒருவேளை SCSSக்கு பதில் CSS ஃபைலை பயன்படுத்துறதா இருந்தால் இந்த ஸ்டைல் லோடருக்கு பதிலாகவும் நீங்கள் இந்த மினி CSS எக்ஸ்ட்ராக்ட் ப்ளகினுடைய இந்த லோடர் ப்ராப்பர்ட்டியை பயன்படுத்தணும். இங்கே இப்போதைக்கு நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே எந்த CSS ஃபைலும் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா இந்த லோடர் அதை CSS ஃபைலாக தனியாக கொண்டு வரும். திரும்ப நம்ம இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோருக்கு வந்து bundle.js உடைய ஃபைல் சைஸை பார்த்துக்கோங்க. 5.46 KB இருக்குது. இப்போ நம்ம இந்த கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணிட்ட பிறகு திரும்பவும் நம்மளுடைய ப்ராஜெக்டை பில்டு பண்ண போகிறோம். அதுக்காக இந்த டெர்மினலில் npm run buildன்ற அந்த கமாண்டை ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ண பிறகு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். சரி, வெற்றிகரமாக நம்மளுடைய வெப்பேக் கம்பைல் பண்ணிடுச்சு. இப்போ நம்மளுடைய example button.cssக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் அது கம்பைல் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு தனி CSS ஃபைலாக உங்களுடைய டிஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே style.cssன்னு ஒரு ஃபைலுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். பார்த்தீங்களா? அந்த style.css ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய SASS ஃபைல்லேருந்து ப்ராசஸ் பண்ணி CSSஆக கொண்டு வரப்பட்ட கண்டென்ட் தான் உள்ளே இருக்கும். அதாவது CSS ஸ்டைலிங்ஸ் தான் இருக்கும். அதே நேரம் bundle.js ஃபைலை ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ரீன் ஐஃபன் பட்டன்ன்ற கிளாஸ்க்கான ஸ்டைலிங்கை தேடிங்கன்னா இருக்காது.
இங்கே நம்ம தேடி பார்க்கறதுல கிடைக்கிற இந்த க்ரீன் ஐஃபன் பட்டனுங்கிறது இங்கே ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம அந்த கிளாஸை கொடுத்துருந்தோம் இல்லையா, கிளாஸ் லிஸ்ட், அதுதான் வந்து அதாவது இந்த எக்ஸாம்பிள் பட்டனில் நம்ம கொடுத்துருந்தோம்ல க்ரீன் ஐஃபன் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ், அதுதான் வந்து இந்த பண்டில் ஜேஎஸில் வந்திருக்கு. மற்றபடி சிஎஸ்எஸ் சம்மந்தப்பட்ட எந்த தகவலும் இல்லை, அது எல்லாமே பிரித்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஜேஎஸ் ஃபைலோடைய சைஸை பார்க்க போகிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் புது ஃபைலோடைய இன்ஃபர்மேஷன் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா bundle.js ஃபைலுடைய சைஸ் 1.65 KB கம்மியாக இருக்குது ரொம்பவே. இதுக்கு காரணம் சிஎஸ்எஸ் தகவல் எல்லாத்தையும் நம்ம அந்த ஜேஎஸ் ஃபைல்லேருந்து பிரித்து எடுத்துட்டோம். இப்போ போயிட்டு நம்மளுடைய index.html ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, பட்டனுடைய சிஎஸ்எஸ் போயிடும். கவனிச்சிங்களா? அதே மாதிரி உங்களுடைய ஹெட்டில் இருக்கிற ஸ்டைல் டேக் வந்திருக்காது. காரணம் என்னென்னா நம்ம ஸ்டைல் லோடரை பயன்படுத்தலை, அதோட சிஎஸ்எஸ் எல்லாமே தனியாக ஒரு ஃபைலில் உருவாக்கப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம இந்த HTML-குள்ளே அந்த சிஎஸ்எஸ் ஃபைலை கொண்டு வரணும். அதனால் திரும்ப நம்மளுடைய எடிட்டருக்கு போகிறோம். அங்கே index.html ஃபைல் இருக்க அதை ஓப்பன் பண்ணி அதில் ஹெட் டேக்குள்ளே லிங்க் டேக் ஒன்று சேர்க்க போகிறோம். இந்த லிங்க் டேக் தான் நம்ம ஸ்டைல் ஷீட்டை இணைக்க பயன்படுத்துவோம். இதில் hrefக்குள்ளே நம்மளுடைய அந்த ஸ்டைல் ஷீட்டோட பேத்தை கொடுக்குறோம். கரண்ட் ஃபோல்டர்லேருந்து டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற style.css ஃபைல், இதுதான் நம்மளுடைய அந்த கரண்ட் சிஎஸ்எஸ்ஸை கொண்டு இருக்க ஃபைல். ரிஃப்ரெஷ் பண்ணால் பழையபடி சிஎஸ்எஸ் வந்துடும் உங்களுக்கு. இப்போது உங்கள் மனசில் ஒரு கேள்வி ஒன்று இருக்கும், நம்மக்கிட்ட ஒரே ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் இருக்குது அதனால் வந்துடுச்சு, இதே 2-3 சிஎஸ்எஸ் ஃபைல் இருந்தால் எப்படி நம்மளுக்கு வெப்பேக் கம்பைல் பண்ணோம்? அந்த ஒரு கேள்விக்கு பதிலாக நான் இப்போ இன்னொரு ஒரு காம்போனெண்ட்டை இங்கே உருவாக்க போகிறேன் இந்த காம்போனெண்ட்ஸ் ஃபோல்டரில். அந்த ஃபைலோடைய பெயர் heading.js. இந்த heading.jsக்குள்ளே நம்ம இப்போ ஒரு கிளாஸ் வச்சுருக்கோம் ஹெட்டிங்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே நீங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரியான ரெண்டர்ன்ற ஒரு மெத்தடை நம்ம வைக்க போகிறோம். அந்த மெத்தட் ஏதோ ஒரு எலிமெண்ட்டை டாக்குமெண்ட் பாடிக்குள்ளே சேர்க்க போகுது. அதுக்காக ஒரு கான்ஸ்டண்ட்டை உருவாக்குறேன் ஹெட்டிங்னு சொல்லிட்டு. இந்த ஹெட்டிங்குள்ளே நம்மளுடைய டாக்குமெண்ட்டில் இருக்கிற க்ரியேட் எலிமெண்ட் மெத்தடை பயன்படுத்தி h1 ஹெட்டிங் டேகை ஒன்று கொடுக்க போகிறேன். இப்போது இந்த ஹெட்டிங்குள்ளே இன்னர் HTMLனு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே நான் கொடுக்க போகிற டெக்ஸ்ட் என்னங்கிறத இங்கே வேல்யூவாக கொடுக்க போகிறேன். அது ஹலோ JVL கோட் அப்படின்ற டெக்ஸ்ட். இப்போ இதுதான் ஹெட்டிங்காக தெரிய போகுது. அடுத்தது நம்ம பாடி எலிமெண்ட்டை வாங்கிறதுக்காக ஒரு கான்ஸ்டண்ட்டை இங்கே உருவாக்குறோம். பாடின்னு டாக்குமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற query செலக்டார் பயன்படுத்தி பாடி எலிமெண்ட்டை வாங்குகிறோம். அடுத்தது இந்த பாடி எலிமெண்ட்டுக்குள்ளே நம்மளுடைய ஹெட்டிங்கை அப்பெண்ட் பண்ண போகிறோம், சேர்க்க போகிறோம். அப்பெண்ட் மெத்தட்குள்ளே ஹெட்டிங்ன்ற கான்ஸ்டண்ட்டை கொடுத்துருவேன். இப்போ இதுக்கு அடுத்து இந்த கிளாஸை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ என்னென்னா, இந்த ஹெட்டிங்க்குன்னு நான் இப்போ ஒரு கிளாஸ் வைக்க போகிறேன், சிஎஸ்எஸ் ஸ்டைலிங் கொடுக்கக்கூடிய ஒரு கிளாஸ். அதனால் அந்த ஹெட்டிங் இன்னர் HTML லைனுக்கு அடுத்து ஹெட்டிங்கில் கிளாஸ் லிஸ்ட்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த கிளாஸ் லிஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதுக்குள்ளே நான் ஒரு கிளாஸ் நேம் கொடுக்க போகிறேன், கிரே ஹெட்டிங்னு சொல்லிட்டு. இது கிரே கலரில் நம்மளுடைய ஹெட்டிங்கை காட்டுறதுக்கான ஸ்டைலிங்கை வச்சுருக்கோம். இந்த சிஎஸ்எஸ் கிளாஸை இன்னும் நம்ம உருவாக்கலை. அதுக்காக இந்த காம்போனன்ட்ஸ்குள்ளேயே இன்னொரு ஒரு ஃபைலை உருவாக்குறேன். அந்த ஃபைலுடைய பெயர் heading.css ஆர் SCSSன்னு கூட வச்சுக்கலாம். நம்ம SCSS ஃபைலை கூட ப்ராசஸ் பண்ண முடியும். 2-3 SCSS ஃபைல் இருந்தால் என்ன நடக்கும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே கிரே ஹெட்டிங்கிற கிளாஸ் பெயரோட சில CSS ப்ராப்பர்ட்டிஸை உள்ளே கொடுக்க போகிறேன். என்னென்னா கலர் வந்து கிரே கலரில் இருக்கும், அவ்வளோதான் இந்த ஹெட்டிங்கில் இருக்கிறது. இப்போ இது வந்து SCSS ஃபைல், அதாவது இன்னொரு ஒரு SCSS ஃபைல். நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் button.scssன்னு ஒன்று வச்சுருக்கோம். அதுக்குள்ளே க்ரீன் பட்டனுக்கான SCSSலாம் இருக்குது.
இப்போ இது ரெண்டுமே வேலை செஞ்சு நம்மளுக்கு கம்பைல் ஆகும்போது எப்படி வரும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹெட்டிங் டாட் ஜேஎஸ்குள்ளே இப்போ இந்த ஹெட்டிங் டாட் எஸ்சிஎஸ்எஸ் ஃபைலை நம்ம இப்போ இம்போர்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஸ்டைலிங் ஆனது இந்த ஹெட்டிங்க்கு கொடுக்கப்படும், கிரே ஹெட்டிங். இப்போ எக்ஸ்போர்ட் செய்யப்பட்ட இந்த ஹெட்டிங்குன்ற கிளாஸை நம்ம இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ்குள்ளே கொண்டு வரலாம். இம்போர்ட் ஹெட்டிங் from dot components slash heading. இப்போது ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள் பட்டனுக்கு கொடுத்த அதே லைன்ஸ் மாதிரி தான் இதுவும் இருக்கும். நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் உருவாக்கிக்கிறோம் ஹெட்டிங்குன்னு, அதுக்குள்ளே ஹெட்டிங் கிளாஸோடைய ஆப்ஜெக்டை வாங்கிக்கிறோம், அதனால் நியூ ஹெட்டிங். அப்புறம் இந்த ஹெட்டிங் கான்ஸ்டன்ட்குள்ளே இருக்கிற ரெண்டர் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ இது ஹெட்டிங்கை நம்மளுடைய HTMLக்குள்ளே வர வச்சிரும் இந்த CSSோட. இப்போ நம்மளுடைய சோதனையை இந்த 2 CSS ஃபைலும் எப்படி வெப்பேக் கம்பைல் பண்ண போகுதுங்கிறது தான். நம்ம என்ன பண்ண போகிறோம், கமாண்டில் போயிட்டு மறுபடியும் npm run build அப்படின்னு கொடுக்குறோம். கம்பைல் ஆயிடுச்சு வெற்றிகரமாக. அவுட்புட் பை ப்ரௌசரில் பார்க்கலாம், ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கு. இது கிரே கலர்லேயும் இருக்குது. ஹெட் டேங்கை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. சரி, அந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குன்றதை நம்ம எடிட்டருக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா க்ரீன் ஐஃபன் பட்டன்ன்ற கிளாஸும் இருக்குது, க்ரீன் ஐஃபன் ஹெட்டிங்குன்ற கிளாஸும் இருக்குது. ரெண்டுமே தனித்தனி எஸ்சிஎஸ்எஸ் ஃபைலுக்குள்ளே இருந்தாலும் அந்த ஸ்டைலிங் எல்லாத்தையுமே ஒரே ஃபைலுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு நம்மளுடைய வெப்பேக். ஆக நீங்கள் எத்தனை CSS ஃபைலை உருவாக்குனீங்கனாலும் அது எல்லாத்தையுமே ஒரே ஃபைலுக்குள்ளே கொண்டு வர்றது தான் நம்மளுடைய வெப்பேக்கோட வேலை. இப்படி தான் உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கான ஸ்டைலிங் தகவல்கள் கொண்டு வரப்படும்.